பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலேயும் நம்முடைய தியானத்திற்காக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்றெவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனாக வாழ்ந்தபோது ஒரு மனுஷன் அவரிடத்தில் வந்து, என் மகனுக்கு இரக்கம் செய்யும் ஆண்டவரே, அவன் கொடிய வேதனைப்படுகிறான், அவனை உம்முடைய சீஷர்களிடத்திலே நான் கொண்டு வந்தேன், அவனை சுகமாக்குகிறதற்கு அவர்களால் கூடாமல் போயிற்று என்று சொன்னான். இயேசு பிசாசை அதட்டினார். அந்த நேரமே அந்த இளைஞன் சொஸ்தமானான். சீஷர்கள் இயேசுவினிடத்திலே தனித்து வந்து, அதை துரத்தி விடுகிறதற்கு எங்களால் ஏன் கூடாமற் போயிற்று என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு, இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்றெவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்று பதிலளித்தார். அன்பானவர்களே, அநேக நேரங்களிலே நாம் சந்திக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள் போன்றவைகளில் சில பாடுகளுக்கு, போராட்டங்களுக்கு, பிரச்சனைகளுக்கு நாம் உபவாசித்து ஜெபிக்கும் போதுதான் அவைகளை மேற்கொள்ளுகிறதற்கு, அவைகளை ஜெயிக்கிறதற்கு தேவன் நமக்கு உதவி செய்கிறார். எனவே ஜெபத்தோடு உபவாசத்தையும் சேர்த்தே செய்யும்போது விடுதலையை, வெற்றியை, ஜெயத்தை நாம் எளிதாக பெற்றுக்கொள்ள முடியும். அன்பரே, இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை விசுவாசித்து நாம் ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலேயும் ஆண்டவரே, ஜெபத்தோடு கூட நாங்கள் உபவாசத்தையும் சேர்த்து செய்ய வேண்டும் என்பதை தியானித்தோமே. அநேக நேரங்களிலே உபவாசத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறதற்கு காணப்படுகிற தடைகளை, போராட்டங்களை கர்த்தர் மாற்றி போடுவீராக. நாங்கள் ஜாக்கிரதையுள்ளவர்களாய் ஆண்டவரே உபவாசித்து ஜெபித்து எங்களுடைய ஜெபங்களுக்கான பதில்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுவீராக. உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது தகப்பனே, உம்முடைய வல்லமையினாலே கர்த்தர் தம்முடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக்கும் பொருட்டு சத்துருவினுடைய கிரியைகளை அப்புறப்படுத்தி உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களுக்கு நீர் ஜெயத்தை தரும்படிக்கு உம்முடைய முகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். உபவாசித்து ஜெபித்து எங்களுடைய ஜெபங்களுக்கு பதில்களை கண்டு உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுவீராக. நீர் அப்படி செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.